தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனே நம் பலத்த துருகம். சங்கீதம் 61:3. நீர் எனக்கு அடைக்கலமும் சத்துருவுக்கு எதிரே பலத்த துருகமுமாயிருந்தீர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். நம் சத்துருவுக்கு அவர் எதிரான பலத்த துருகமாக இருக்கிறார். அவரிடம் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிக்கும் பொழுது, தேவனே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே, உம்மையே நான் நம்பி இருக்கிறேன். அப்பா, உம்முடைய கரங்களில் என்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளும். நீர் அனைத்தையும் காண்கிற தேவன், அனைத்தையும் நீதியாய் நியாயம் தீர்க்கிற தேவன். நான் உம்மை நம்பி இருக்கிறேன். என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி காரும் என்று அவருடைய கரத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆபத்தில் அவரே அனுகூலமாகவும், நமக்கு அவர் பலத்த அரணாகவும் கோட்டையாகவும் இருந்து நம்மை காத்து கொள்வார். சங்கீதம் 91:14. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் தேவனை வாஞ்சையோடு தேடுவோம். அவரை பற்றி கொள்வோம். அவர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து காத்து கொள்வார். நம் சத்ருவின் அனைத்து சூழ்ச்சிகளுக்கும் தந்திரங்களுக்கும் நம்மை விலக்கி காப்பார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இம்மானுவேலாக, பரிசுத்த தேவனாக, அவருடைய நாமத்தை அறிந்தவர்களுக்கு அவர் மகா கேடகமாக, துருகமாக இருந்து காத்து கொள்ளுகிறார். அவர் நாமத்தை அறிந்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு என்னும் மேலான நாமத்தை நாம் பற்றி கொள்வோம். அவரே நமக்கு பலத்த துருகம். ஆமீன்.